ரொம்பவே சூப்பரான சுவையான பிரியாணி ஈஸியாக இப்படி வீட்டிலே நீங்கள் செய்யலான்றது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கனமாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா கொதிக்கவும் அதில் 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ, 2 பிரியாணி இலை, இது எல்லாம் போட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதில் நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கட்டும். இப்போ அது கூட 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா, நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா சேர்த்து நல்லா அதை நம்ம கிண்டிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் ரொம்ப செம்மையாக இருக்கும். நல்லா அதை வதக்கட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும். மாதிரி நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறம் அதில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை சேர்த்து நல்லா அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுலேயும் உள்ள தண்ணி சத்தெல்லாம் நல்லா அதில் இறங்கட்டும். இப்போது 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இது நல்லா வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம அரிசி ஊற போட்டுடலாம். அரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷம் பாஸ்மதி அரிசி நல்லா ஊற போட்டுருங்க. அது தண்ணி எவ்வளோ ஊற்றணும் அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஊற போடும் போதே அதே அளவுக்கு போட்டிங்க அப்படின்னா அது அப்படியே நீங்கள் பிரியாணியில் ஆட் பண்ணிக்கிறதுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி நீட்ட மாதிரி நல்லா இருக்காது. இந்த அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வதக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம பொடிகள்லாம் போட ஆரம்பிச்சிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே 3/4 ஸ்பூன் உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அது கூட 1.5 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் ஃபுல்லாக அந்த மசாலா இறங்குற மாதிரியே அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு பிரட்டி விட்டுட்டே இருங்க. தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா 5 நிமிஷம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டு நல்லா அது வேகட்டும் ஃப்ளேம்லே. இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிரட்டி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். அந்த சிக்கனில் ஊற்றுற தண்ணியும் நீங்கள் கணக்கில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அது கூடவே அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ 2 உலக்கு அரிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு 3 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் மீந்துற மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சிக்கனில் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றுனீங்கன்னா அது ஒரு தடவை வற்றினதுக்கப்புறம் அது ஒரு 1/4 டம்ளர் ஆயிரும். அதனால் நீங்கள் அதை 1/4 டம்ளர்னு கணக்கு எடுத்துகிட்டு இதை கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் மேலே கொஞ்சம் நெய்யை இந்த மாதிரி நல்லா போட்டு விட்ருங்க. அது அதோடய ஃப்ளேவரில் நல்லா இறங்கும். அதுக்கப்புறம் மேலாப்பில் கொஞ்சம் புதினா இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ஈஸியாகவே நீங்கள் குக் பண்ணிடலாம்.